ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த விசேஷமான ஆராதனைக்கு உங்களை அன்போடு கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். வேதம் நமக்கு சொல்லுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்த வான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக என்று சொல்லி அருமையாக சங்கீதக்காரன் பாடுவதை போல் இந்த விசேஷமான கர்த்தருடைய நாளிலே ஆண்டவரை துதிக்கும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக ஒரு அருமையான நாளை ஆண்டவர் இந்த நாட்கள் நமக்கு தந்தபடினாலே நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக அவரை நாம் துதிக்கும்படியாக ஆராதிக்கும்படியான ஒரு அருமையான கர்த்தருடைய நாளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருஷத்தை துவங்கி நாம் 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக, அவருடைய இரக்கங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நாம் ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க ஆண்டவர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த சில வாரங்களாக எரேமியாவின் புலம்பல் என்ற புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக வேத வசனத்தை நாம் தியானித்து வருகின்றோம். கடந்த நாட்களிலே பாடுகளின் மத்தியிலே நம்பிக்கை என்ற ஒரு தலைப்பின் அடிப்படையிலே 3ஆம் அதிகாரம் 1 முதல் 31 வசனங்களை தியானிக்க ஆண்டவர் தாமே கிருபை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாடுகளின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய கிருபையை அவர்கள் நோக்கி பார்த்த பொழுது, கர்த்தருடைய இரக்கத்திற்காக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த போது, ஆண்டவர் அவர்களுக்கு விசேஷித்த கிருபையை தருவதாக அவர் வாக்கு பண்ணியிருந்தார். அதை தான் எரேமியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 33 வசனங்கள் வரை நாம் தியானிக்கும் பொழுது, ஆண்டவர் இல்லாத வாழ்க்கை ஒரு சமாதானம் இல்லாத வாழ்க்கை. இப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டுடைய கிருபையை நாம் சார்ந்து வாழ்கிற போது, அனுதினமும் ஆண்டுடைய கிருபையை நாம் உணரும் பொழுது, உண்மையாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய், நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி எரேமியா அருமையான பாடலை அவர் பாடிக்கொண்டே வருகிறார். கடைசியாக அந்த அதிகாரத்தினுடைய 24ஆம் வசனம் முதல் 33 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு கூட அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படி நம்பிக்கையோடு கூட காத்திருந்ததினாலே அவர்களுக்கு ஆண்டவர் இரக்கம் செய்வதாக அவர் அப்படியாக வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த இரக்கத்தை இப்பொழுது 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதற்கொண்டு 66 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, நம்முடைய ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவராய், கிருபையின் ஆண்டவராய், நம்மை பாதுகாக்கும் ஆண்டவராய் இந்த வசனங்களிலே வெளிப்படுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். எப்போதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் அவர் உடன்படிக்கை மீறினார்களோ, ஆண்டவர் அவர்களை அந்நிய ராஜாக்களை கொண்டு பாபிலோன் தேசத்திற்கு சிறை கைதியாக ஆண்டவர் அவர்களை கொண்டு சென்றார். அங்கு பலவிதமான உபத்திரவங்களையும் பாடுகளையும் அவர்கள் அனுபவித்தார்கள். பிறகு எரேமியா பாடுவதை போல கர்த்தரை நோக்கி அவர்கள் பார்த்த பொழுது, ஆண்டுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்த்த போது, ஆண்டவர் அவர்களுக்கு கிருபையாய் இறங்கி அவருடைய இரக்கத்தை விளங்க செய்கின்ற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களில் நாம் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்கிற போது, அவருடைய கற்பனைகளை நாம் மீறும் பொழுது, ஆண்டவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நாம் இழந்து விடுகிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது நமது ஆண்டவர் தமது மக்கள் மேல் அவர் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். அவனுடைய மக்கள் தவறான பாதின் வழியாக கடந்து சென்றாலும் கூட அவர்கள் திரும்ப ஆண்டவர் பக்கமாக வருகிற போது, கர்த்தருடைய ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் முறையிடுகிற பொழுது, ஜெபிக்கிற பொழுது, ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் செய்கின்ற ஒரு ஆண்டவராய், நீதி செய்கின்ற ஒரு ஆண்டவராய், நீதியை நிலைநாட்டுகின்ற ஒரு ஆண்டவராய் இருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே மிக முக்கியமாக எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதற்கொண்டு 61 வசனங்கள் வரை உங்களுடைய கவனத்தை இந்த வேத பகுதிக்கு நேராக திருப்பும்படியாக உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேத பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அப்படியாக அந்நிய தேசத்திலே அவர்கள் கடந்து வந்தார்கள். பிறகு அவர்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்பின பொழுது, தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது, ஆண்டவர் அவர்களுக்கு அவருடைய கிருபையை அவர் தருவதாக, மிக முக்கியமாக அவர்களை பாதுகாப்பதாக ஆண்டவர் இங்கே வாக்கு செய்கிறார். இங்கே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே ஆண்டவரை நோக்கி இப்போது முறையிடுகிறார்கள், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார்கள். தங்கள் பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் இப்பொழுது அவர்களுக்கு நீதி செய்வதாகவும், இரக்கம் அவர்கள் மேல் காட்டுவதாகவும், அவர்கள் மேல் கரிசனை உள்ளவராக ஆண்டவர் விசேஷித்த விதமாய் அவர்களை பாதுகாப்பதாக ஆண்டவர் இங்கே வாக்கு பண்ணுகிறார். இங்கே மிக அருமையாக இங்கே எரேமியா என்ன செய்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆண்டவர் எப்படி அவருடைய கிருபையை அவர் விளங்க செய்தார், அவர்கள் மேல் எப்படிப்பட்ட இரக்கத்தை காட்டினார் என்பதை இங்கு அருமையாக ஒரு பாடல் நாம் இங்கே அவர் பாடுவதை நாம் இங்கே நாம் பார்க்கிறோம். நமது ஆண்டவர்
நீதி உள்ளவர். அவர் நீதியை நிலைநாட்டும் பொழுது அவருடைய பிள்ளைகளுக்கு ஆனந்தமும் களிப்பும் உண்டாகும் என்று சொல்லி அப்படியாக அருமையாக இந்த பகுதியிலே அவர் பாடுவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே சிறுமைப்பட்டிருக்கிற நாட்களிலே உபத்திரத்தின் ஊடாக கடந்து வருகின்ற காலங்களிலே ஆண்டவர் இல்லாமல் நமக்கு சமாதானம் இல்லை, ஆண்டவர் இல்லாமல் நமக்கு சௌக்கியம் இல்லை என்று சொல்லி அவர்கள் உணர்ந்து இப்போது ஆண்டவர் பக்கமாக அவர்கள் திரும்புகிறார்கள். அந்த தேசத்தில் உள்ள மூப்பர்கள், கன்னியர்கள், வாலிபர்கள், பாலகர் முதற்கொண்டு அனைவரும் கர்த்தருடைய பக்கமாக அவர்கள் திரும்பி தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த போது, ஒரு தேசமாய் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை நாடின பொழுது ஆண்டவர் இப்போது அவர்களுக்காக நீதி செய்கிறவராய், இரக்கம் செய்கின்றவர் ஆண்டவராய், அவர்கள் மேல் அன்புள்ள ஆண்டவராய், அவருடைய பாவங்களை மன்னிக்கின்ற ஆண்டவராய் இப்போது வெளிப்படுவதாக எரேமியா இப்போது ஒரு அருமையான பாடலை இங்கே பாடுகிறார். இப்போது ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் போது எப்படியெல்லாம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் என்கின்ற ஒரு அருமையான காரியத்தை இங்கே எரேமியா பாடுகிறார். பாருங்கள், 3ஆம் அதிகாரம், எரேமியாவின் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவரே நமக்காக நியாயம் செய்வதை போல ஒரு அருமையான பாடல் இங்கே பாடப்பட்டிருக்கிறது. ஒருவன் பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் தன் காலின் கீழ் நசுக்குவதையும். 35ஆம் வசனம், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ என்று சொல்லி ஒரு கேள்வியை எரேமியா கேட்கிறார். அவரை நம்பி வந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்திலே அவருடைய கற்பனையை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவர்களுக்கு ஆண்டவர் நீதி செய்கிறவராய், நீதியை நிலைநாட்டுகிறவராய் காணப்படுகிறார். அன்றைய நாட்களிலே, எரேமியாவின் காலங்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்திலே சிறைப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அந்நிய ராஜாக்கள் மூலமாக நசுக்கப்பட்டார்கள். அதைத்தான் இங்கே 34ஆம் வசனம் சொல்லுகிறது. பூமியில் சிறைப்பட்டவர்கள் யாவரையும் கால்களின் கீழ் நசுக்கிறதை ஆண்டவர் கண்டு சும்மா இருக்க மாட்டார். அவர்கள் அப்படியாக நொறுக்கப்பட்டார்கள், நசுக்கப்பட்டார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் நீதி நியாயம் இல்லாதபடிக்கு அவர்கள் அச்சுறுத்தப்பட்டார்கள். அவருடைய நியாயமானது புரட்டப்பட்டது, பொய்யாக மாற்றப்பட்டது. உண்மையெல்லாம் பொய்யாக மாற்றப்பட்டு நீதி நியாயம் கிடைக்காத ஒரு மக்களாய் அவர்கள் இருந்தார்கள். 36ஆம் வசனம், மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ. அவருடைய வழக்கையெல்லாம், நீதியெல்லாம் அந்நிய ராஜாக்கள், அவர்கள் அடிமைப்படுத்தினவர்கள் மாறுபாடாக்கினார்கள். வழக்கையெல்லாம் மாறுபாடாக்கினார்கள். அவளுக்கு நீதி இல்லை, நியாயம் இல்லை. நீதி நியாயம் எல்லாம் புரட்டப்படுகிறது. நீதி நியாயங்கள் எல்லாம் பொய்யாக்கப்படுகின்ற ஒரு நிலையிலே அப்படியாக அந்நிய தேசத்திலே சிறுமைப்பட்டவர்களாய், அந்நிய தேசத்தின் மூலமாக இப்போது அவர்கள் நசுக்கப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. அவர்களை இன்னும் நாம் பார்க்கும்போது பூமியிலே சிறைப்பட்டவர்கள் யாவரையும் காலின் கீழ் நசுக்குகின்ற ஒரு நிலைமைக்கு அந்த தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில், சிறுமையிலே, நீதி நியாயம் இல்லாதபடிக்கு நியாயமானது புரட்டப்படுகின்ற ஒரு நிலையிலே அவர்கள் இப்போது அந்நிய தேசத்திலே இருக்கின்ற போது ஆண்டவர் இப்போது கிருபையாக இறங்குகிறார். அந்த தேசத்து மக்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் முறையிட்ட பொழுது, ஜெபித்த போது, தங்கள் பாவத்தை அறிக்கையிட்ட போது இப்போது ஆண்டவர் சொல்கின்றார், உன்னதமானவரின் சமூகத்தில் மனுஷனுடைய நியாயத்தை புரட்டுகிறதையும் மனுஷனை அவனுடைய வழக்கிலே மாறுபாடாக்குறதையும் ஆண்டவர் காணாதிருப்பாரோ. ஆண்டவர் இவைகளை நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லி அப்படியாக எரேமியா என்ன செய்கின்றார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நீதி செய்கிறவராய், நியாயம் செய்கிறவராய், அவர்கள் மேல் கரிசனை கொள்ளவராய், அவரை பாதுகாக்கின்ற ஆண்டவராய் இப்போது இறங்கி வருகிறது நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, ஒரு காலத்தில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்திலே உபத்திரவத்தின் வழியாக இருந்தார்கள், சிறுமைப்படுத்தப்பட்டார்கள், நொறுக்கப்பட்டார்கள். இவர்கள் இப்போது கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது, ஜெபித்த போது ஆண்டவர்களுக்கு சேமத்தை கொடுத்தார். அதுதான் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினான். அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாட்களில் நம்முடைய தேசத்திலே
சேமம் உண்டாக வேண்டுமா, நன்மையை நாம் காண வேண்டுமா? அநேக நேரங்கள் நாம் எல்லாம் நினைக்கிறோம், எனக்கு நீதி கிடைக்கவில்லை, என்னுடைய காரியங்களிலே வழக்கானது மாறுபாடாகுகின்ற சூழ்நிலை இருக்கிறது, நான் நசுக்கப்படுகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன், கால்களின் கீழ் நசுக்குகின்ற நிலைமைக்கு நான் வந்திருக்கிறேன், எனக்காக நீதி பேசுகிறவர்கள் யாரும் இல்லை, என் காரியங்களை எனக்காக பேசுகிறவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி அநேக நேரத்தில் நாம் நினைக்கிறோம். இங்கே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் இறங்கி நியாயத்தை செய்கின்ற ஆண்டவராய், நீதியை நிலைநாட்டுகின்ற ஆண்டவராய் பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வருவதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, விசேஷமாக இந்த நாட்களிலே நாம் இந்திய தேசத்தை நாம் பார்க்கும்போது அநேக சூழ்நிலைகளிலே நீதி நியாயமற்ற மக்களாய் அநேக நேரங்கள் நாம் காணப்படுகிறோம். நம்முடைய தேசத்தை நாம் பார்க்கும்பொழுது கிறிஸ்தவர்களுக்கு இன்றைக்கு நீதி நியாயம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு தேவாலயத்தில் நாம் எல்லாரும் கூடி ஆராதிக்க முடியாத ஒரு நிலை நம்ம தேசத்தில் ஏற்பட்டிருக்கிறது. எந்த நாட்களிலும் இல்லாத அளவுக்கு திருச்சபைக்கான உபத்திரவங்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சபைக்கு ஒரு நியாயம் இல்லை, நீதி இல்லை. நம்முடைய நீதி எல்லாம் இப்போது புரட்டப்படுகிறது. திருச்சபைக்காக, கிறிஸ்தவர்களுக்காக, ஆண்டவரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக வழக்கிலே நின்று பேசக்கூடிய ஆட்களை இன்றைக்கு நாம் பார்க்க முடிவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, நாம் உண்மையாக தேவ சமூகத்திலே நாம் முறையிடுகிற போது, நம்முடைய பாவங்கள் நாம் அறிக்கையிடுகிற போது, கர்த்தர் பக்கமாக நாம் திரும்புகின்ற போது ஆண்டவர் நம் சிறுமையை மாற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் அப்படியாக நம்முடைய தேசத்தினுடைய காரியங்களுக்காக ஒரு தனிநபராய், குடும்பமாய், தேசமாய் நாம் இணைந்து தேவ சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, நம்முடைய பொல்லாத வழிகளை விட்டு நாம் திரும்பும் பொழுது தேசத்திற்கு ஆண்டவர் உண்மையாகவே அவர் சேமத்தை கொடுக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் நீதி செய்கிறவராய் இருந்தார். அந்நிய ராஜாக்கள் அவர்களை சிறைப்படுத்தி கொண்டு போனார்கள், உபத்திரவத்தின் வழியாக அவர்களை நடத்தினார்கள், நசுக்கப்பட்டார்கள். அநேக ராஜாக்கள் இவர்களை கால்களின் கீழ் நசுக்கப்படுகின்ற ஒரு நிலை அந்த தேசத்தில் இருப்பதை தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியாக புலம்புகிறார்கள். எங்களுக்கு நீதி இல்லையே, நியாயம் இல்லையே, அநியாயமாய் நாங்கள் தண்டிக்கப்படுகிறோமே, எங்களுக்கு நீதி செய்கிற ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவர் இப்போது அவர்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்காக நீதி செய்கிறவராக, நியாயம் செய்கின்ற ஆண்டவராக, நீதியை நிலைநாட்டுகின்ற ஆண்டவராக, இரக்கம் செய்கின்ற ஆண்டவராய் ஆண்டவர் அன்றைய நாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வெளிப்பட்டார். இந்த நீதி, இந்த நியாயம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய கிருபையை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால், இப்போது இங்கே பார்க்கிற 40 முதல் 56 வரை உள்ள வசனங்களை இங்கே நாம் அங்கே வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் உண்மையாக தேவ சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்தார்கள். எப்படி அர்ப்பணித்தார்களாம்? அவர்கள் தங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரிடம் மனம் திரும்பினார்கள். நமது உள்ளத்தை ஆராய்ந்து பார்த்து கத்திடமாக நாம் மனம் திரும்ப ஒப்பு கொடுக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் 40 முதல் 56 வரை உள்ள வசனங்கள் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே நாம் பார்க்கிறோம். மிக முக்கியமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை ஆண்டவருக்கு நேராக தங்கள் இருதயத்தை தாழ்த்தினார்கள். எப்படி அவர்கள் தேவ சமூகத்தின்பதாக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி 40 முதல் 56 வசனங்களை வாசிக்கும் பொழுது இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ அறிக்கையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, அவருடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விசேஷித்த பாதுகாப்பை கொடுப்பதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்லாதபடிக்கு அவர்கள் மிக முக்கியமாக பாவ அறிக்கை செய்தார்கள். அந்த பாவ அறிக்கையை தான் 40 முதல் 56 வரை உள்ள வசனங்கள் நாம் பார்க்கும்போது இங்கே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். எரேமியா அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறார். கர்த்தருடைய இரக்கத்தை பெற வேண்டும் என்று சொன்னார், கர்த்தருடைய கிருபையை நாம் பெற வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் இஸ்ரவேல் பாபிலோன் தேசத்து ராஜாக்களின் கைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னார், நமக்கு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வழிகளை நாம் சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே நாம் திரும்ப கடவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நாம் எல்லாரும் வந்திருக்கிறபடினாலே ஆண்டவரை இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய வழிகளை சோதித்து அறியும்படியாக, ஆராய்ந்து அறியும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார்.
சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பும்படியாக ஆண்டவர் விரும்புகின்றார். வேதத்திலே பார்க்கப்படும் போது பல பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை அவர்கள் பார்த்தபோது, கர்த்தருடைய மகிமையை பார்த்தபோது, கர்த்தருடைய சமூகத்தின்பதாக வந்தபொழுது அவர்கள் அப்படியாக தங்களை இருதயத்தை ஆராய்ந்து சோதித்து தங்கள் வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி பல்வேறு இடங்களை நாம் பார்க்கிறோம். இந்த புஸ்தகத்தை எழுதின எரேமியா ஒரு இடத்துல இப்படியாக சொல்கின்றார், என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே என்று சொல்லி தன் வாழ்க்கையை எரேமியா ஒப்பு கொடுத்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அப்படியா கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்த போது, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆண்டவருடைய மகிமையை கண்டபோது, நான் அக்கிரம உதடுள்ள மனுஷன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். ஐயோ நான் அதமானேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை அவர் ஒப்பு கொடுத்ததை நாம் எங்கே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவன் தரிசித்த பொழுது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி தன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். தன் இருதயத்தை தேவனுக்கு என்பதாக ஆயத்தப்படுத்தினான். பத்ம தீவிலே இருந்ததானே மூப்பனாகி யோவான் கர்த்தருடைய பிரசன்னத்தை நெருக்கத்தின் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், சிறை கைதியாக பத்ம தீவிலே நாடு கடத்தப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய மகிமையை அவன் பார்த்தபோது, ஐயோ என்று சொல்லி தேவ சமூகத்திலே நான் அதமானேன் என்று சொல்லி அப்படியாக தேவ சமூகத்திலே தன்னை சாஷ்டாங்கமாய் ஒப்பு கொடுத்தான். வேதத்தில் வாழ்ந்த எல்லா பரிசுத்தவான்களும் அப்படியாக கர்த்தருடைய மகிமையை கண்ட பொழுது, கர்த்தருடைய மகிமையை அவர்கள் கண்ட பொழுது தங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தார்கள். இருதயத்தை தேவ பக்கமாக திருப்பினார்கள். வழிகளை சோதித்தறிந்து ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியிலே நடத்தும் என்று சொல்லி ஜெபிப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து 41ஆம் வசனத்தை கவனிங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியெல்லாம் தேவ சமூகத்தை தங்கள் அர்ப்பணித்தார்கள் என்று சொல்லி நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம். இருதயத்தை தேவ சமூகத்தின் என்பதாக ஏறெடுக்க கடவோம் என்று சொல்லிவிட்டு இன்னும் சொல்லுகிறார்கள் 42ஆம் வசனத்திலே, நாங்கள் துரோகம் செய்து கலகம் பண்ணினோம், ஆகையால் தேவரீர் மன்னியாதிருந்தீர். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறார்கள். ஆண்டவரே நாங்கள் துரோகம் செய்தோம், அந்நிய தெய்வத்தை வணங்கினோம், சாபக்கேடான காரியங்கள் நாங்கள் செய்தோம், உம்மை விட்டு விலகி போனோம், கற்பனைகளை மறந்தோம், நாங்கள் கலகம் பண்ணினோம் ஆண்டவரே, ஆகையால் நீர் எங்களை மன்னியாதிருந்தீர், எங்களை கைவிட்டு விட்டீர். நாங்கள் இப்போது சிறுமையில இருப்பதற்கு காரணம் நாங்கள் உமக்கு துரோகம் செய்தோம், அந்நிய தெய்வத்தை வணங்கினோம், அந்நிய தெய்வத்துக்கு தூபம் காட்டினோம், நாங்கள் விபச்சாரம் செய்தோம், வேசித்தனம் செய்தோம், கலகம் பண்ணினோம் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நேராக வெளிப்படையாக அவர்கள் அர்ப்பணித்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அப்படியாக சொல்லுகிறது. அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு நம்மை நாமே வெளிப்படையாக நம்முடைய பாவங்களை தேவ சமூகத்தின் அர்ப்பணிக்கும் போது, நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தர் பக்கமாக திரும்பும் போது ஆண்டவர் அவருடைய கிருபையை நமக்கு தருகிறவராய் காணப்படுகிறார். இதைதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் உணர்ந்தார்கள். அவருடைய நீதியிலே அவர்கள் நிற்கவில்லை. நம்முடைய நீதியெல்லாம் ஒரு அழுக்கான கந்தை என்று சொல்லி உணர்ந்து அவர்கள் அப்படியாக, ஆண்டவரே நாங்கள் துரோகம் செய்தோம், கலகம் பண்ணினோம், ஆகினால் நீர் எங்களை மன்னியாதிருந்தீர், எங்களை சிறுமைப்படுத்தினீர் என்று சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டு, உமக்கு நாங்கள் துரோகம் செய்தபடினாலே, நாங்கள் எங்களுடைய பாவங்களினாலே உமக்கு விரோதமாக பாவம் செய்த போது தேவரீர் கோபத்தால் மூடிக்கொண்டு எங்களை தப்பவிடாமல் பின்தொடர்ந்து கொன்றீர். எங்களை அந்நிய ராஜாக்களை கொண்டு வந்து தொடர்ந்து எங்களை பிடித்தீர். பள்ளத்தாக்கின் ஊடே நாங்கள் கடந்து சென்றோம், எங்களை தொடர்ந்து வந்து பிடித்தார்கள். நாங்கள் ஜெபம் செய்தோம், எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கக்கூடாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதே என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய தவறை உணர்கிறார்கள். இங்கே பாருங்கள், ஜெபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்முடைய மேகத்தால் மூடிக்கொண்டீர். ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தோம், சிறுமைப்பட்ட காலங்களில் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிட்டோம், எங்களுடைய கூப்பிடுதலானது பரலோகத்தில் வந்து எட்டக்கூடாத ஒரு நிலையிலே மாறி போனதே என்று சொல்லி அப்படியாக அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவரே நாங்கள் ஜெபித்தோம், இந்த ஜெபம் உம்முடைய சமூகத்தை வந்து எட்டக்கூடாதபடிக்கு மேகத்தால் மூடிக்கொண்டீர்,
என்று சொல்லி அப்படியாக அவர் என்ன செய்தார்கள்? கர்த்தருடைய சமூகத்தில் தங்களுடைய பாவங்களை அவர்கள் அறிக்கை செய்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பாவத்தை நாம் அறிக்கை செய்யாதபடிக்கு கர்த்தருடைய கற்பனைகளை நாம் மீறுகிறவர்களாக காணப்படுகிறோம். வேத வசனத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு அநேக நேரம் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் எவ்வளவு மணி நேரம் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்வதற்கு ஏற்றாற் போல் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கின்ற போது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபமானது ஏன் கேட்கப்படுவதில்லை? மிக முக்கியமாக சங்கீதம் 66:18 வசனம் சொல்லுகிறது, என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனில் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இருதயத்தில் அக்கிரம சிந்தை இருக்கின்ற போது ஆண்டவரின் ஜெபத்தை கேட்க மாட்டார். என் இருதயத்தில் பொல்லாத சிந்தனைகள் இருக்கும்போது ஆண்டவர் என் ஜெபத்தை அவர் கேட்க மாட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்வதை இங்கே பார்க்கிறோம். நீதிமொழிகள் 28:9 வசனத்தை கவனிங்கள். இங்கே சொல்லப்படுறது, ஏன் நம்முடைய ஜெபம் அநேக நேரங்களில் கேட்கப்படுவதில்லை? நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் அநேக இடத்தில் நாம் ஜெயத்தை பெற முடிவதில்லை? வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கனுடைய ஜெபமானது அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. அநேக நேரங்களில் நாம் நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு, இருதயத்தை தேவ சமூகத்தின்பதாக ஆயத்தப்படுத்தாதபடிக்கு, நம் இருதயத்தை நம்முடைய வழிகளை சோதித்து அறிந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்காதபடிக்கு நாம் ஜெபிக்கின்றபடினாலே நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய பார்வையிலே அநேக நேரங்களிலே அது அருவருப்பாய் காணப்படுகிறது. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கனுடைய ஜெபமானது அருவருப்பானது. வேதம் நம்ம கற்பிக்கிற அந்த கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படியாதபடிக்கு, கர்த்தருடைய கற்பனையை நாம் மீறுகிறவர்களாக, செவி கொடாமல் நாம் என்னதான் ஜெபித்தாலும் ஆண்டவர் சொல்கின்றார், அந்த ஜெபமானது அருவருப்பான ஜெபம். கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பான ஒரு ஜெபமாக அது காணப்படுகிறது. ஏன் அநேக நேரங்கள் நம்ம ஜெபமானது கேட்கப்படுவதில்லை? தேவனுடைய பிரமாணத்தை நாம் மீறுகிறோம். இங்கே எரேமியா 11:10 வசனம் 11 வசனத்தை இங்கே கவனிங்கள். இங்கே பாருங்கள், அவர்கள் என் வார்த்தையை கேட்க மாட்டோம் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவைகளை பின்பற்றி தங்களுடைய முன்னோர்களின் அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். நான் தங்கள் பிதாக்களோடே பண்ணின உடன்படிக்கையை இஸ்ரவேல் குடும்பத்தாரும் யூதா குடும்பத்தாரும் மீறி போட்டார்கள். இதே மக்களை குறித்து தான் எரேமியா தன்னுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே இப்படியாக சொல்லுகிறார், ஏன் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை அவர் கேட்கவில்லை? ஏன் அவருடைய ஜெபமானது பிரவேசிக்க கூடாதபடிக்கு மேகத்தால் ஆண்டவர் மூடினார்? ஏன் அவருடைய ஜெபத்தை அவர்கள் கேட்க விருப்பப்படவில்லை? ஏனென்று சொன்னால் ஆண்டுடைய பிரமாணத்தை அவர்கள் மீறினார்கள். எப்படி மீறினார்கள்? அவர்கள் அப்படியாக சொல்லுகிறார்கள், என் வார்த்தையை கேட்க மாட்டேன் என்று அந்நிய தேவர்களை சேவிக்க அவர்கள் பின்பற்றினார்கள். அந்நிய தேவர்களை அவர்கள் சேவிக்கும்படியாக போனார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க மாட்டோம், அந்நிய தேவர்களை நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லி அந்நிய தெய்வத்தை வணங்கினார்கள். தங்களுடைய முன்னோர்களுடைய அக்கிரமங்களுக்கு திரும்பினார்கள். அவருடைய முன்னோர்கள் என்னென்னலாம் பாவம் செய்தார்களோ அனைத்தையுமே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? திரும்ப அவர்கள் செய்தார்கள். பிதாக்களோடு பண்ணின உடன்படிக்கையை மறந்து போனார்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கையை அவர்கள் மறந்து போனார்கள், மீறினார்கள். யூதா குடும்பத்தார் மீறினார்கள். 11 வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இதோ அவர்கள் தப்பிக்கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வர பண்ணுவேன். ஆண்டவரே சொல்றார், என் உடன்படிக்கை மீறினார்கள், அந்நிய தேவர்களை சேவித்தார்கள், முன்னோடி அக்கிரமங்களுக்கு அவர்கள் திரும்பினபடினாலே, என் உடன்படிக்கை மீறினபடினாலே இப்போது ஆண்டவர் சொல்கின்றார், ஆகையால் இதோ அவர்கள் தப்பிக்கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் நான் வரப்பண்ணுவேன். அப்போது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களுக்கு செவி கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்வதை நாம் இங்கே பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும்போது யாக்கோபு மிக அருமையாக சொல்கின்றார். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். அநேக நேரங்களில் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொன்னால், தகாத விதமாக நாம் விண்ணப்பம் செய்கின்றோம். இதைதான் யாக்கோபு சொல்கின்றார், நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் ஏன் பதில் பெற்றுக்கொள்வதில்லை? உங்களுக்கு ஏன் விடுதலை கிடைக்கிறதில்லை?
அநேக நேரத்துல நம்முடைய இச்சைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சுயநலமான ஜெபம். அநேக நேரங்களில் நம்முடைய காரியங்கள் வாய்க்க வேண்டும். நமக்கு சுயநலமான அநேக நேரங்களில் சுயநலமான ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறபடினாலே காரியம் சித்திக்கிறதில்லை. இதுதான் யாக்கோபு தெளிவாக அன்றைய நாட்களில் வாழ்ந்த கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகிறார். தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகள் நிறைவேறும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடினாலே பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நாம் அநேக நேரத்தில் அக்கிரம சிந்தையோடு கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக வந்து நாம் ஜெபிக்கின்றோம். வேதத்தை கேளாதபடி நாம் ஜெபிக்கின்றோம். கர்த்தருடைய பிரமாணத்தை மீறுகிறவர்களாய் நாம் என்ன செய்கின்றோம்? அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நாம் நெருங்குகின்றோம். தகாத விதமாய் விண்ணப்பம் செய்கின்றோம். இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஜெபமானது அந்நிய தேசத்துல உட்பிரவேசிக்க கூடாதபடி ஒரு மேகத்தான் ஆண்டவர் மூடினார். ஒரு மேகம் மூடினது. கர்த்தருடைய பிரசன்னத்தை பார்க்க முடியாதபடிக்கு, அவர் பதில் கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு மேகம் மூடினது. பிறகு சொல்லுகிறார்கள், ஜனத்துக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பும் ஆக்கினீர். அந்நிய ஜனங்கள் எங்களை குப்பைகளை போல அருவருப்பான ஒரு மக்களாக எங்களை பார்த்தார்கள். எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்தார்கள். எங்களுக்கு விரோதமாக தூஷணம் பேசினார்கள். எங்களை அவமானப்படுத்தினார்கள். திகிலும் படுகுடியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. அன்றைய நாட்டில் நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக அப்படியே பள்ளத்தாக்கின் ஊடே அவர்கள் நடத்தி செல்லப்பட்டார்கள். திகில், படுங்குடி, பாழ்கடிப்பு, சங்காரம், இருள், இப்பேற்பட்ட பாதையின் வழியாக அவர்கள் தொடர்ந்து பிடிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்கு கூட அவர் கடந்து சென்றார்கள். என் ஜனமாகிய குமாரத்தி அடைந்த கேட்டின் நிமித்தம் என் கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது. எங்கள் தேசத்தில் கன்னிகையர்கள் எல்லாம் மிகவும் மோசமான நிலைக்கு நடத்தப்பட்டார்கள். அந்நிய ராஜாக்கள் மூலமாக எங்கள் தேசத்தில் உள்ள குமாரத்திகள் எல்லாம் ஒரு மோசமான நிலைமைக்கு நடத்தப்பட்டார்கள். கண்களிலிருந்து நீர்க்கால்கள் பாய்கிறது என்று சொல்லி வேதனையோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நோக்கி பார்க்க மட்டும், ஆண்டவரே நாங்கள் உம்மையே நாங்கள் சேவிப்போம், எங்கள் கண்கள் இடைவிடாமல் ஓய்வின்றி சொல்கிறது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ அறிக்கை. ஆண்டவரே, பரலோகத்திலிருந்து நீர் நோக்கி பார்க்கும் வரைக்கும் என் கண்கள் இடைவிடாமல் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும், ஓய்வின்றி நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்போம் என்று சொல்லி ஆண்டவரை விடாமல் அவர்கள் அப்படியாக பற்றி கொண்டார்கள். அப்படி அவர்கள் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தார்கள். ஆண்டவரே, நாங்கள் துரோகம் செய்தோம், நாங்கள் கலகம் பண்ணோம், தேவரே எங்களை மன்னியாமல் போனீர், எங்களை பின்தொடர்ந்து கொன்றீர் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அவர்கள் எப்படி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்தார்கள்? தங்கள் வழிகளை சோதித்து பார்த்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே அவர்கள் அப்படியாக திரும்பினார்கள் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் ஜெபிக்கிறோம், குழுவாக ஜெபிக்கிறோம், கூட்டமாக ஜெபிக்கிறோம், சபையாராய் ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் அநேக நேரத்தில் தேவ சமூகத்தை எட்டக்கூடாதபடிக்கு ஒரு மேகமானது இன்றைக்கு மூடப்பட்டிருப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 31 வசனங்களை இங்கே வாசிக்கும் போது மிக அருமையாக சாலமோன் ஞானி என்ன செய்கிறார்? ஞானத்தை குறித்து இங்கே பேசுகிறார். இந்த ஞானத்தை அசட்டை பண்ணுகின்ற ஒரு கூட்டம் அன்றைய நாட்கள் இருந்தார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது, பேதைகளே நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தைக்காரரே நீங்கள் நிந்தையில் பிரியப்படுவதும், மதியினரே நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எது வரைக்கும் இருக்கும்? அன்றைய நாட்களில் வாழ்ந்த ஒரு சிறிய கூட்டம் கர்த்தருடைய ஞானத்தை அசட்டை பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். கர்த்தருடைய ஞானத்தை அவர்கள் பிரியப்படாதவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஒரு கூட்டமாக இருந்தது. அப்பேற்பட்ட கூட்டத்தை பார்த்து சாலமோன் ஞானி இப்படியாக அவர்கள் சொல்லுகிறார், என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்குள் அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்குள் நான் தெரிவிப்பேன். இங்கே சொல்கின்றார், கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். ஞானம் இப்போது கூவி அழைக்கிறது. எங்கிருந்து அழைக்கிறது? ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளிலே சத்தமிடுகிறது. அது சந்தடி உள்ள தெருக்களிலும் சந்துகளிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்து சொல்கிறது. ஞானம் இப்போது அழைக்கிறது. அநேக நேரத்தில் இந்த ஞானத்திற்கு நாம் செவிகொடாதபடிக்கு
நம் இருதயத்தை நாம் கடினப்படுத்துகிறோம். அப்படி ஞானமாகிய வேத வசனத்திற்கு நாம் செவிகொடாமல் போகும்போது நமக்கு என்ன ஆபத்து நேரிடும் என்று சொல்லி அன்றைய நாட்டில் வந்த ஞானி இப்படியாக சொல்கிறார் பாருங்கள். நான் கூப்பிடும் என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள் என்று சொல்கிறார். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். ஞானி இப்படியாக சொல்கின்றார். ஞானம் உங்களை அழைக்கிறது. வேதவசனம் அநேக நேரங்களில் நம்ம இருதயத்துக்கு நேராக வரும்போது நம்ம இருதயத்தை நாம் கடினப்படுத்துகிறோம். அப்படி கடினப்படுத்தி நாம் என்ன செய்கிறோம்? அநேக நேரத்தில் ஞானமானது கூப்பிடுகிற போது நாங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள் என்று ஞானி சொல்கிறார். என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. ஞானம் பேசுகிறது. ஞானம் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் இங்க ஞானமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஞானம் இப்போது சொல்கிறது, நான் கூப்பிட்டும் கேட்க மாட்டேன் என்கிறீர்கள். சத்தத்தை உயர்த்தினான் என் வார்த்தையை நான் வசனித்தேன், கேட்கிறவன் ஒருவனும் இல்லை. என் கையை நீட்டி என் வார்த்தைகளை நான் விளங்கின போது அதை கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள் என்று ஆவியானவர் சொல்கின்றார். ஞானம் இப்ப சொல்கிறது. ஞானமாகிய இயேசு, ஞானமாகிய வார்த்தை, ஞானமாகிய சத்தியம் இப்போது பேசுகிறது. என் ஆலோசனைகள் எல்லாம் நீங்கள் தள்ளிவிட்டீர்கள், என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள், நான் கூப்பிட்டும் கேட்க மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். என் கையை நீட்டி அழைத்த போது கவனிக்கிறவர் ஒருவரும் இல்லை. இப்பேற்பட்ட நிலைமையில் இப்போது ஞானமானது, கர்த்தருடைய வார்த்தையானது, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறவர்களுக்கு வருகின்ற ஆபத்தை இப்போது சொல்கிறது. ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். வேதம் சொல்லுகிறது, ஞானம் சொல்லுகிறது. சாலமோன் கர்த்தருடைய வார்த்தையை ஞானமாக இங்கே பிரதிபலிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அநேக நேரத்தில் இருதயத்துக்கு நேராக வந்தது. நாம் இருதயத்தை கடினப்படுத்தினோம், ஆலோசனைகள் எல்லாம் தள்ளிவிட்டோம், கடிந்து கொள்ளுதலை வெறுத்தோம். சந்துகளிலும் வீடுகளிலும் ஞானம் கூப்பிட்ட போது கேட்க மாட்டோம் என்று நாம் அநேக நேரத்தில் இருதயத்தை கடினப்படுத்தினோம். கையை நீட்டி ஞானம் கூவி அழைத்த போது கவனிக்கிறவர் ஒருவரும் இல்லை. இப்படி ஞானத்தை வெறுத்து தள்ளினபடினால், வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிந்தனை உள்ளவர்களாக இருந்தபடினாலே இப்போது ஞானி சொல்கிறார், ஆகையால் ஆண்டவர் சொல்கிறார், நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து. ஆபத்து வருகிற போது ஆண்டவர் நகைப்பார். நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். உங்கள் மேல் தீங்கு வருகிற போது நான் ஆகடியம் பண்ணுவேன். எப்படி எரேமியாவின் புலம்பல் புஸ்தகத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்ட காலத்தில் ஆண்டவர் நோக்கி ஜெபித்த பொழுது ஒரு மேகமானது கர்த்தர் அவருடைய கூக்குரலை கேட்கக்கூடாதபடிக்கு ஒரு மேகமூட்டமானது மூடினது போல இங்கே நாம் பார்க்கிறோம். ஆபத்து காலத்தில் ஆண்டவர் நகைப்பாராம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் அசட்டை பண்ணுகிற போது, கர்த்தருடைய ஆலோசனைகளை நாம் வெறுத்து தள்ளுகின்ற போது நமக்கு ஒரு நாள் வரும், நமக்கு ஒரு ஆபத்து காலம் வருகின்ற போது ஆண்டவர் நகைக்கிறவராய் இருக்கிறார். நீங்கள் பயப்படும் நாள் வருகிற போது ஆகடியம் பண்ணுவேன், ஆண்டவர் நகைப்பார். பிறகு தொடர்ச்சியாக சொல்கின்றார், நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, பயப்படுகிற காரியம் புயல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். ஆண்டவர் கேட்க மாட்டார். இங்க ஆகடியம் பண்ணுவேன் என்று சொன்னால் ஆண்டவர் நகைப்பாராம். கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிற போது, கர்த்தருடைய ஆலோசனைகளை நாம் தள்ளுகின்ற போது, அவர் கடிந்து கொள்ளுதலை நாம் வெறுக்கின்ற போது நமக்கு ஒரு நாள் வரும், நாம் பயப்படும் காரியமானது புயல் போல் வருகின்ற போது, ஆபத்து சூறாவளியை போல் நம்மை தாக்குகின்ற போது, நெருக்கமும் இடுக்கமும் நம்மேல் வரும்போது ஆண்டவர் ஆகடியம் செய்வார், நகைப்பார். மேக மூட்டத்தால் நம்முடைய ஜபத்தை அவர் தடை செய்வார். இதைதான் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்நிய தேசத்தில் அனுபவித்தார்கள். கூக்குரல் இடுகிறார்கள், ஆண்டவரே எங்களுடைய ஜபம் கேட்கக்கூடாதபடிக்கு மேகத்தால் மூடினீரே, நாங்கள் இப்போது சஞ்சலத்தோடு வருத்தத்தோடு இருக்கிறோமே. இதைதான் சாலமோன் ஞானியம் இங்கே சொல்கின்றார். பயப்படும் காரியம் புசல் போல் வருகின்ற போது ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆகடியம் செய்வார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள்.
ஆண்டு கற்பனையை மீறிவிட்டு, ஆலோசனைகள் எல்லாம் தள்ளிவிட்டு, ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிற போது அந்த அழைப்பை அலட்சியம் பண்ணுகின்ற கூட்டமானது இப்போது ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார்? நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் என்ன நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமல் போனார்கள். ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதில்லை? அதிகாலையிலே நாம் ஜெபிக்கிற போது ஏன் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பதில்லை என்று சொன்னால், நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானமாக வேத வசனத்தை, அறிவை நாம் வெறுத்தோம். கர்த்தருக்கு பயப்படுதலை நாம் தெரிந்து கொள்ளாமல் போனோம். 30ஆம் வசனம் கவனிங்கள். என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினார்கள். ஆலோசனை எல்லாம் அவர்கள் விரும்பாமல் போனார்கள். கடிந்து கொள்ளுதலை அசட்டை பண்ணினபடினாலே 31ஆம் வசனம், ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனையினால் திருப்தி அடைவார்கள். அவர்கள் எதை தெரிந்து கொண்டார்களோ அதன்படி அவர்கள் இருப்பார்கள். கடிந்து கொள்ளுதலை ஏற்பதற்கு மனமில்லாமல் போகும்போது அதன் பலனை அவர்கள் புசிப்பார்கள். அதன் பலன் என்ன? அவர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுவார்கள், ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்க மாட்டார். இவைகளை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் இப்போது அழுது புலம்புகிறார்கள். ஆண்டவரே, இவருடைய ஜெபமானது உட்பிரவேசிக்க கூடாதபடிக்கு உம்மை மேகத்தால் மூடினீரே என்று ஜெபிக்கிறார்கள். ஜனங்களுக்குள்ளே எங்களை குப்பையும் அருவருப்பும் ஆக்கினீரே. எங்கள் பகைஞர் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் தங்கள் வாயை திறந்து எங்களை தூஷிக்கிறார்கள். ஆண்டவரே, திகிலும் படுகுடியும் பாழ்கடிப்பும் சங்காரமும் எங்களுக்கு நேரிட்டது. ஏன் என்று சொன்னால், நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் துரோகம் செய்தோம், கலகம் பண்ணினோம். ஆகினாலே ஆண்டவரே, எங்களுக்கு மன்னிப்பில்லையே என்று சொல்லி இப்போது அந்நிய தேசத்திலே அவர்கள் அப்படியாக புலம்புகிறார்கள். புலம்புகின்ற போது ஆண்டவர் தாமே முகாந்திரம் இல்லாமல் ஆண்டவரே எங்களை பகைக்கிறார்கள். என்னை ஒரு பட்சியை போல வேட்டையாடுகிறார்கள், பறவை போல வேட்டையாடி கொண்டு போகிறார்கள். பறவையானது எப்படி ஒரு கூண்டுக்குள்ளே அது சிக்கிக்கொண்டால் வேடன் அதை கொண்டு போவானோ, அதே போல கூட்டம் கூட்டமாய் முகாந்திரம் இல்லாமல் எந்த ஒரு காரணம் இல்லாமல் எங்களை பகைத்து ஒரு பட்சியை போல, ஒரு பறவையை போல நாங்கள் இப்படி சுதந்திரத்தெல்லாம் இழந்து சிறைப்பட்டு அந்நிய தேசத்திற்கு நாங்கள் கொண்டு போனோம். காவற் கிடங்கிலே என் பிராணனை ஒடுக்கி எங்கள் மீது கல்லை வைத்தார்கள். தண்ணீர் என் தலைமையில் புரண்டது, நாசமானோம். பள்ளத்தாக்கின் ஊடே கொண்டு போனார்கள். தண்ணீர் எங்கள் தலைமையிலே புரண்டது. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை நாங்கள் கூப்பிட்டோம், நான் ஜெபம் பண்ணோம். ஆபத்து நேரிடுகிறது, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். என் சத்தத்தை கேட்டீர், என் பெருமூச்சிக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உமது செவியை அடைத்துக் கொள்ளாதையும் ஆண்டவரே என்று சொல்லி அவர்கள் முறையிட்ட போது, ஜெபித்த போது, தங்களை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த போது, எப்படி அர்ப்பணித்தார்கள் அவர்கள்? ஆண்டவரே, நாங்கள் துரோகம் செய்தோம், நாங்கள் கலகம் பண்ணினோம், உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், எங்கள் வழிகளை நாங்கள் சோதித்து அறியாமல் நாங்கள் இருந்தோம். இப்போது எங்கள் வழிகளை ஆண்டவர் நாங்கள் யோசித்து பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பாரும், எங்கள் இருதயத்தை பரலோகத்திற்கு தேவனிடத்திலே இவருடைய கரங்களை நாங்கள் ஆண்டவரே ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அப்போது ஜெபித்த போது நம்முடைய ஆண்டவர் நம்மை பாதுகாக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் அவருடைய கிருபையே என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. பிறகு இங்கே பார்க்கிறோம் 57 முதல் 66 வரை வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை ஆண்டவர் தண்டித்தாலும் அவளை ஆண்டவர் திரும்ப சேர்த்துக் கொள்கின்ற ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். இவன் இப்போது உன்னை கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்துக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்வதை போல நம்முடைய ஆண்டவர் நம்மை தண்டித்தாலும் அவருடைய கிருபை நமக்கு போதுமானதாக இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்கின்றார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் கிருபையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் இறங்கினார். இங்கே நாம் பார்க்கும்போது 57ஆம் வசனத்தை பாருங்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் நீர் அணுகி பயப்படாதே என்றீர். பாருங்கள், அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் தங்களை ஒப்பு கொடுத்த போது ஆண்டவருடைய கூக்குரலை கேட்டு அவருடைய அர்ப்பணிப்பை பார்த்து அவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்த போது
ஆண்டவர் இப்பொழுது சொல்கிறார், ஆண்டவர் அவர்களை பார்த்து பயப்படாதே என்று சொல்லி வார்த்தை இங்கே பார்க்கிறோம். ஆண்டவரே, என் ஆத்மாவின் வழக்கை நடத்தினீர், என் பிராணனை மீட்டுக் கொண்டீர். முந்தின வசனங்கள் நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே நீதி இல்லை, நியாயமில்லை, எங்கள் நியாயமெல்லாம் புரட்டப்படுகிறது என்று சொல்லி ஜெபித்த அந்த மக்களுக்கு ஆண்டவர் இப்போது நீதி செய்கின்ற ஆண்டவராய் அவளுக்காக பரலோகத்திலிருந்து ஆண்டவர் இறங்கி வந்து இப்போது ஆத்மாவின் வழக்கை ஆண்டவரே எடுத்து நடத்துகிறார். ஆண்டவரே நீதியுள்ள நியாயாதிபதியாக அவளுக்கு நியாயம் செய்கின்ற ஒரு ஆண்டவராய், நீதி செய்கின்ற ஆண்டவராய், நீதியின் ஆண்டவராய், இரக்கத்தின் ஆண்டவராய், கிருபையின் ஆண்டவராய் இப்போது அந்நிய ராஜாக்களின் கைகளில் இருந்து அவர் விடுதலை செய்து, அவரே நீதி செய்து இப்போது என்ன செய்கிறார்? இப்போது அவர்களை விடுதலை செய்கிறார். கர்த்தாவை, எனக்கு உண்டான அநியாயத்தை கண்டீர், என் நியாயத்தை தீரும். அவர் அநியாயத்தை கண்ணோக்கி பார்க்கிறார். முன்பு அவர்கள் ஜெபிக்கிற போது எங்களுடைய அநியாயம் எல்லாம், எங்களுடைய நியாயம் எல்லாம் புரட்டப்படுகிறது ஆண்டவரே, உண்மையெல்லாம் பொய்யாக்கப்படுகிறது என்று ஜெபித்தார்கள். இப்போது ஆண்டவர் அவளுக்கு நீதி செய்கின்ற ஆண்டவராய், அநியாயத்தை அவர்கள் கண்ணோக்குகின்ற ஆண்டவராய் அவர் அப்படியாக கடந்து வருகிறார். அவருடைய எல்லா குரோதத்தையும், அவர்கள் எனக்கு விரோதமாக நினைத்த எல்லா நினைவுகளையும் ஆண்டவர் இப்போது நோக்கி பார்க்கிறார். எல்லா நினைவுகளையும் ஆண்டவர் இப்போது நோக்கி பார்த்து அவருடைய கிருபையாய் இறங்குகிறார். 61ஆம் வசனம் கவனிங்கள். கர்த்தாவே, அவர்கள் நிந்திக்கும் நிந்தனையும், அவர் எனக்கு விரோதமாய் நினைத்த எல்லா நினைவுகளையும், எனக்கு விரோதமாய் எழுப்பினவர்களுடைய வாய்மொழிகளையும், அவர்கள் நாள் முழுவதும் எனக்கு விரோதமாய் யோசிக்கும் யோசனைகளையும் கேட்டீர். இப்படித்தான் இந்த ஜெபம் முடிகிறது. ஆண்டவர் அவர்களை நினைத்தருளினார், அவர்களுக்கு நீதி செய்தார், அவருடைய நிந்தனைகளை அவர் கண்ணோக்கமாய் இருந்தார். பகைகளுடைய எல்லா தீய சிந்தனைகளில் இருந்து ஆண்டவர் இப்போது அவரை விடுதலை ஆக்கினார். அவர் இரக்கம் செய்கின்ற ஆண்டவராய், பாதுகாக்கின்ற ஆண்டவராய், கிருபை செய்கின்ற ஆண்டவராய் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் ஆண்டவர் கிருபையாய் இறங்கினார். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாள் விசேஷமாய் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையானவர்களே, இந்த விசேஷமான நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களைப் போல ஒருவேளை நாம் அநேக நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நீதிக்காக, நியாயத்திற்காக, தேவனுடைய இரக்கத்திற்காக, கிருபைக்காக நாம் ஜெபித்தும் தேவ சமூகத்தில் இதுவரைக்கும் நீதி கிடைக்காதபடிக்கு, நியாயம் நமக்கு கிடைக்காதபடிக்கு இஸ்ரவேல் ஜனங்களைப் போல சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறோமா? இன்றைக்கு இந்த வேத வசனத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரின் இரக்கத்தை பெறுவதற்கு, அவருடைய கிருபையை பெறுவதற்கு அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் தங்கள் வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பினார்கள். அப்படியாக நாமும் கூட தேவ சமூகத்தின்பதாக நம்மை சோதித்து ஆராய்ந்து கர்த்தர் பக்கமாக திரும்பும் பொழுது ஆண்டவர் நமக்கு இரக்கம் செய்கின்றவராய், நீதி செய்கின்றவராய், நமக்காக யுத்தம் செய்கின்றவராய், நம்முடைய நெருக்கத்தையும் நம்முடைய எல்லா விதமான போராட்டங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கின்ற ஒரு ஆண்டவராய் நம்மத்திலே அவர் கடந்து வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை, அன்றைக்கு பாபிலோன் தேசத்திலே சிறுமைப்பட்டிருந்த ஜனங்களுக்கு, நீதி நியாயம் இல்லாமல் வாழ்ந்த மக்களுக்கு ஆண்டவர் கிருபையாய் இறங்கி அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு இரக்கம் செய்த ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு இரக்கம் செய்வார். உங்களுக்கு ஒரு நீதியை அவர் வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறபடினாலே நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாராக, நமக்கு ஒரு கிருபை செய்வாராக. நாம் செய்வதெல்லாம் உண்மையா இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்மை நாமே நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே மனம் திரும்பும்படியாக நம்ம எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதைதான் நாம் அடிக்கடிக்கு வாசிக்கின்ற வசனத்துல அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் தேசத்திற்கு சேமம் உண்டாகும். நம்முடைய தேசத்திற்கு சேமம் வேண்டுமா? தேசம் ஆசீர்வாதம் பெற வேண்டுமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய இரக்கத்தையும் அவருடைய பாதுகாப்பையும் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்மை நாமே தேவ சமூகத்தில் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஆயத்தப்படுத்தும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்கு பண்ணின அதே கிருபைகளையும் நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கும் நம்முடைய தேசத்திற்கு நம்ம குடும்பத்திற்கும் ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தொடர்ந்து நம்மோடு கூட இடைபடுவாராக. நாம் கண்களை மூடி நாம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கிருபை உள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மகிமையான கர்த்தருடைய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் தியானித்த வேத வசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த கிருபைகளுக்காக நன்றி, இந்த இரக்கங்களுக்காக நாங்கள் நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே அந்நிய தேசத்திலே தங்களுடைய பாவங்களை உணர்ந்து தங்களுடைய இருதயத்தை உமக்கு நேராக ஆயத்தப்படுத்தின போது, தங்களை ஆராய்ந்து சோதித்து கர்த்தர் பக்கமாக திரும்பின பொழுது நீர் கிருபையாய் அவளுக்கு ஆண்டவரே இரக்கத்தையும் பாதுகாப்பையும் நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டின ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறீர். ஆண்டவரே, எங்க தேசத்திலே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நீதி நிலைநாட்டப்படட்டும் ஆண்டவரே. திருச்சபைகளுக்கு ஒரு நியாயம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதற்கான ஆண்டவரே கிருபையை எங்க தேசத்தில் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்கிறார். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் அப்பேற்பட்ட இருதயத்தை தருவீராக. நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க அர்ப்பணிக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக. வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலம்பல் ஆண்டவரே ஆனந்த பாடலாய் மாறினது போல எங்களுடைய புலம்பல், எங்களுடைய நெருக்கம், எங்களுடைய போராட்டம் எங்கள் தேசத்தில் களி கூர்ந்து பாடுகின்ற ஒரு அனுபவமாய் ஆண்டவரே எங்களுக்கு மாற்றி அமைப்பீராக. இஸ்ரவேல் ஜனங்கள் புலம்பலோடு தங்களுடைய தனித்து விடப்பட்ட வாழ்வை துவங்கினவர்கள் ஆண்டவரை கம்பீரித்து உடைய சமூகத்திலே ஆண்டவர் எங்கள் கூக்குரலை கேட்டார், எங்களுக்கு நியாயம் செய்தார், எங்களுக்கு நீதியை விளங்க செய்தார், அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தார் என்று உம்மை அவர்கள் துதித்து பாடினதை போல நாங்களும் எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரை நீர் செய்ய போகின்ற நன்மைகளை நினைத்து நாங்கள் துதித்து உம்மை ஆராதிக்க எங்கள் கிருபை செய்கிறார். திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம், இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு நாங்கள் திரும்பி தேசமாய், சபையாய், தனிநபராய் உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்கள் தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாவதாக. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில் எங்களுக்கு நீதி செய்வார் யார்? எங்களுடைய நீதியானது புரட்டப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு அநீதியை விளைவிக்கிறவர்கள் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். உண்மை இல்லையே என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்கு உம்முடைய நீதியை, உம்முடைய நியாயத்தை நீர் விளங்க செய்வீராக. உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரே நாங்கள் நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் எங்கள் மத்தியிலே இடைபடுவீராக. உடைய சமூகத்தில் எங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள பரலோக பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.